தமிழ் உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ல வரக்கூடிய இன்டர்நெட்டையும் நம்மளுடைய லேப்டாப்ல கிடைக்கக்கூடிய இன்டர்நெட்டையும் மிகப்பெரிய அளவுல பூஸ்ட் பண்றதுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா இந்த வீடியோ பத்தி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பட் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றது மூலமா கண்டிப்பா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வித் தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஜியோ வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஜியோ தாண்டி ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா, ஸோ இந்த மாதிரியான நெட்வொர்க்ஸும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிஎஸ்என்எலும் யூஸ் பண்ணுவோம். அந்த வகையில் நம்மளுடைய ஜியோ ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு செட்டிங் மூலமாக நம்மளுடைய இன்டர்நெட் ஸ்பீடை மிகப்பெரிய அளவில் அதிகமாக்கலாம். அந்த செட்டிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதே செட்டிங்கை நீங்கள் மற்ற நெட்வொர்க்குக்கும் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு மொபைலுக்கும் இது வேறுபடும். ஸோ உங்களுடைய மொபைல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மொபைல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஏபிஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா ஜியோ நெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பாரை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ நெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சர்வர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ சர்வர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுங்க. ஸோ அங்கே நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். அதில் நம்ம டைப் பண்ண வேண்டிய விஷயம் www.wfgo 5% அப்படின்ற மாதிரி கொடுங்க. 5% 4G அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல .com அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆத்தென்டிகேஷன் டைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு PAP அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க. அடுத்த செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஏபிஎன் டைப்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் போனீங்க அப்படின்னா நான் சொல்கிறத இங்கே டைப் பண்ணுங்கள். SUPL, XCAP அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் அதுவே போதுமானது. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷனுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய நெட்வொர்க் வந்து கரெக்டாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா இங்கே நம்ம செலக்ட் பண்ண எல்லா விஷயங்களும் சேர்ந்து நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த இடத்துல இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய செட்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஜியோ நெட் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல மேலே டிக் பண்ணிக்கோங்க. சேவ் இருந்தால் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுடைய இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து போயிடும். ஸோ இப்போ இன்டர்நெட் போனதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப வந்து பூஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பூஸ்ட் ஆகும்பொழுது இப்போ உங்களுடைய இன்டர்நெட் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்பீடாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுவோம் நம்மளுடைய மொபைலில். ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஸ்பீட் டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து கோ கொடுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுடைய இன்டர்நெட் ஸ்பீட் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் கோ கொடுத்துட்டேன். கீழே பாருங்கள் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய நெட்டு வந்து பார்த்திங்கன்னா பிங் வந்து 38 மில்லி செகண்ட்ஸில் எந்த அளவுக்கு ஸ்பீடை வந்து கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எங்கள் லொக்கேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து மேக்ஸிமைஸ்டாக எனக்கு வந்து 2 Mbps ஸ்பீடு தான் வந்து கிடைக்கும். பட் இப்போதைக்கு வந்து 6.26 Mbps ஸ்பீடு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பரவாயில்ல, ரொம்பவே சூப்பரான விஷயம். திரும்ப கூட உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ ஸ்பீட் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இது மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், அப்படியே வந்து நம்மளுக்கு 6 Mbps அப்படிங்கிறது அழகாகவே மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ
பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை, சேம் அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கே போயிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீசெட் டு டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பிஃபோராக என்ன செட்டிங்ஸில் இருந்ததோ அது அப்படியே வந்துடும். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்த நம்மளுடைய இன்டர்நெட் வேகத்தை மிகப்பெரிய அளவில் எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்ற டிப் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ட்ரிக் மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் நிறைய டிப்ஸ் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்மளுடைய யூடியூப் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ ஆன் தி வே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. Stedy guys, until signing off, Vijay. Baba, see you. Have a nice day.